தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. கூட்டணி கட்சிகள் இடமாறிக் கொண்டிருக்கின்றன. அரசியல் தலைவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவிக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக பல அரசியல் கட்சிகள் முளைத்து கொண்டிருக்கின்றன. பெட்டி வாங்குவதற்காக பல அமைப்புகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அதிமுகவுக்கு தாவியுள்ளார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இதனை நடத்தி வந்தவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இவர் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். இவரோடு இருந்தவர்கள் பலர் அம்மாவின் விசுவாசிகளாக உள்ளார்கள். அவர்கள் திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்ததை ஜீரணிக்க முடியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கார் ஓட்டுநரே நேற்றைக்கு முன்தினம் மு.க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் என்று கூறி சாவியை ஓபிஎஸ் மீது வீசி எறிந்து விட்டு சென்றார். அந்த அளவுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் அம்மாவின் விசுவாசிகளாக உள்ளார்கள். அவர்கள் திமுக பக்கம் போக விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ஏழுமலை நேற்றைய தினம் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம் ஓ பன்னீர்செல்வம் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ஏழுமலை நேற்றைய தினம் அதிமுகவில் இணைந்தார். இவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய வருகை விழுப்புரம் மாவட்ட அதிமுகவுக்கு வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் போட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்று விட்டார். டிடிவி தினகரன் எடப்பாடி பாதையில் வந்துவிட்டார். சசிகலா மட்டும் தற்பொழுது முடிவெடுக்காமல் திணறியுள்ளார். தற்பொழுது அதிமுக ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.